Hi, welcome you to Learn English. All mans are happy. அதே மாதிரி we must take care of our eye. இந்த வாக்கியங்களில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். கமெண்ட்டில் நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. இப்போ மேன்ஸ் அப்படின்னு வார்த்தை கிடையாது. மேன் அப்படின்னா மனிதர், ஓகே, ஆன், மேல் ஜெண்டர், மேன். பன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி மென், எம்இஎன் ஸ்பெல்லிங் நோட் பண்ணுங்கள். அந்த ஸ்பெல்லிங்லே அது பன்மை அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஆல் மென் ஆர் ஹாப்பி. அதே மாதிரி வி மஸ்ட் டேக் கேர் ஆஃப் அவர் ஐ. நம்மளுக்கு ஒரு கண்ணு தான் இருக்கா? இல்லை, 2 கண்கள் இருக்குது. அப்போ வி மஸ்ட் டேக் கேர் ஆஃப் அவர் ஐஸ். எப்போவுமே ப்ளூரலில் தான் வரணும். ஐஸ், கண்கள் அப்படின்னு சொல்கிறப்ப ப்ளூரலில் தான் நம்ம சொல்லணும். ஒரு கண் அப்படின்னு சொல்கிறப்ப an ஐ அப்படி ரெஃபர் பண்ணலாம். வெறும் ஐ அப்படின்னு அவர் ஐ அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐஸ் அப்படின்னு தான் பன்மையில் சொல்லணும். இந்த மாதிரி எரர்ஸ் இருக்கிற வாக்கியங்கள் இதுக்கு முந்தின வீடியோவில் கொஞ்சம் பார்த்தோம். அதனுடைய கண்டினியூஷன். இப்போ ஆல் உமன்ஸ் ஆர் குட். உமன்ஸ் நான் சொன்ன மாதிரி மேன் அப்படின்னா ஒருத்தர், மென் அப்படின்னா நிறைய பேர். அதே மாதிரி உமன் நிறைய பெண்கள். இந்த உச்சரிப்பிலே ஒரு தப்பு இருக்குது, அதை நான் அப்புறம் சொல்கிறேன். ஆல் உமன்ஸ் ஆர் குட். குரூப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ரெடி. இந்த வாக்கியங்களில் என்ன மிஸ்டேக் இருக்குது? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த உச்சரிப்பிலேயே தப்பு இருக்குது. உமன்ஸ் அப்படின்னு வாசிக்கக்கூடாது. அதே மாதிரி எஸ் வரக்கூடாது. ஏன்னா WOMEN அதுவே பெண்கள் அப்படின்னு தான் அர்த்தம். இதுக்கு எஸ் தேவையில்லை. அப்போ இதை எப்படி உச்சரிக்கிறது? வி சவுண்டு வரணும். விமன், ஓகே. உமன் அப்படின்னா ஒரு பெண், விமன் அப்படின்னா நிறைய பேர். எப்படி மேன் அப்படின்னா ஒருத்தர், மென் அப்படின்னா நிறைய பேர். அதே மாதிரி உமன் அப்படின்னா ஒருத்தர், விமன் அப்படின்னா நிறைய பேர். ஆல் விமன் ஆர் குட். குரூப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். குரூப்ஸ்னால் என்னது? குழுக்கள், ஓகே, மாணவர்கள். அப்போ பன்மை. குரூப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரெடி. ஐ வில் ரிட்டர்ன் பேக் நெக்ஸ்ட் வீக். நான் அடுத்த வாரம் திரும்பி வருவேன். ஐ வோட் ஃபார் ஹிம். நான் அவருக்கு வாக்களித்தேன், நான் அவருக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்கிறோம்ல. என்ன மிஸ்டேக் இருக்குது இந்த 2 வாக்கியங்கள்லையும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க. ஐ வில் ரிட்டர்ன் நெக்ஸ்ட் வீக், இது ஒரு வாக்கியம். ஐ வில் பி பேக் நெக்ஸ்ட் வீக், இது ஒரு வாக்கியம். இந்த ரிட்டர்னாலும் திரும்புறது தான், பேக்னாலும் திரும்புறது தான். ரெண்டையும் அடுத்தடுத்து யூஸ் பண்ணக்கூடாது, ஓகே. ஐ வில் ரிட்டர்ன் பேக் நெக்ஸ்ட் வீக். எப்படி? ஐ கேன் ஏபிள் டு ரைட் ஃபாஸ்ட். என்னால் வேகமாக எழுத முடியும். ஐ கேன் ஏபிள் டு ரைட் ஃபாஸ்ட். இதில் என்ன தப்பு இருக்குது? கேன்னாலும் முடியும்னு அர்த்தம், ஏபிள்னாலும் முடியும்னு அர்த்தம். ஐ கேன் ஏபிள் அப்படி சொல்லவே கூடாது. ஒன்று கேன் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா ஏபிள் யூஸ் பண்ணணும். ஐ கேன் ரைட் ஃபாஸ்ட், ஐ ஆம் ஏபிள் டு ரைட் ஃபாஸ்ட். இந்த மாதிரி ரெண்டையும் சேர்த்து சொல்லக்கூடாது. அது மாதிரி தான் இந்த மிஸ்டேக். நான் அவருக்கு ஓட் பண்ணுறேன், அதாவது அவருக்கு வாக்களிக்கிறேன். ஐ ஓட் ஹிம், அவ்வளோதான். ஃபார் தேவையில்லை. ஏன்னா அந்த ஓட்டே அவருக்கு அப்படின்னு தான் அர்த்தம், ஓகே. ஸோ ஃபார் தேவையில்லை, எந்த ப்ரிப்போசிஷனும் தேவையில்லை இந்த ஓட் அப்படிங்கிற வேர்புக்கு அப்புறம். தே ஆர் ஏ ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ். அவர்கள் அனைவரும் விடுதி மாணவர்கள். மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக இருக்குது. ஹாஸ்டல் ஓகே, விடுதி. தே அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு, அப்போ அவர்கள் பன்மை, ஆர் தான் வரணும். என்ன மிஸ்டேக் இருக்குது? அதே மாதிரி ஹீ இஸ் எ MBA ஸ்டூடெண்ட். MBA உங்களுக்கு தெரியும், ஒரு டிகிரியுடைய நேம், ஓகே. மாஸ்டர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், PG டிகிரி. இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. தே ஆர் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ். ஏ வரவே கூடாது. ஏன்னா ஒன்று, ஒரு அப்படின்னு அர்த்தம். இதில் ஸ்டூடெண்ட்ஸ்னு மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அப்போ ஏ வரக்கூடாது. தே ஆர் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த MBA அப்படிங்கிறது அக்ரோனிம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இனிஷியலிசம், வார்த்தைகளின் முதல் எழுத்தை சேர்த்து எழுதுறது. இது அக்ரோனிம் அப்படின்னு சொல்லுவோம். இதை தனித்தனி எழுத்துக்களாக தான் உச்சரிக்கணும், இதை வார்த்தையாக உச்சரிக்க முடியாது.
ஓகே, ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி உச்சரிக்க முடியாது ஒரு வார்த்தையாக. எம்பிஏ தனித்தனியாக தான் சொல்ல முடியும். இந்த எம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஏ சவுண்டு வருதா? ஏ இம் அப்படி தானே வருது. அப்போ இந்த ஏ சவுண்ட் வவல் சவுண்டு. அப்போ ஹீ இஸ் an MBA ஸ்டூடெண்ட். தட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஹீ இஸ் an MBA ஸ்டூடெண்ட். இப்போ அவர் பேர் யஷ்வந்த். அவர் யஷ்வந்த் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஹீ இஸ் ஏ யஷ்வந்த். தாஜ்மஹால் இஸ் பியூட்டிஃபுல். தாஜ்மஹால் அழகாக இருக்கிறது. என்ன மிஸ்டேக் இருக்குது இந்த 2 வாக்கியங்கள்லையும்? பேருக்கு முன்னாடி ப்ராப்பர் நேம், அதாவது எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்கும்ல, அந்த பேருக்கு முன்னாடி, ஊர் பேருக்கு முன்னாடி ஏ வரக்கூடாது, ஆர்டிக்கிள் வரக்கூடாது. ஏ அண்ட் த எதுவுமே வரக்கூடாது. ஹீ இஸ் யஷ்வந்த். அதே மாதிரி உலகத்தில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அது ரொம்ப ஃபேமஸான ஒரு பில்டிங் அப்படின்னா த வரணும். ஒன்றே ஒன்று தான் இருக்குது அப்படின்னா, இப்போ தாஜ்மஹால் ஒன்று தான் இருக்குது, அப்போ த தாஜ்மஹால். ஹீ இஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அவர் இந்தியாவின் பிரதம மந்திரியாக இருக்கிறார். இந்த வாக்கியத்தில் என்ன மிஸ்டேக் இருக்குது? அதே மாதிரி இந்த பக்கம் இட் இஸ் எ வாட்டர், இது தண்ணீர். என்ன மிஸ்டேக்? ஹீ இஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. பெரிய பதவி, அந்த பதவிக்கு முன்னாடி த யூஸ் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி இவர் இந்தியாவில் ஒருத்தர் தான் பிரைம் மினிஸ்டராக இருக்க முடியும். அப்போ ஒன்று அப்படின்னு வர்றப்ப அது தலைமை பொறுப்பில் இருக்கிறப்ப த யூஸ் பண்ணணும். இந்த பக்கம் வாட்டர், வாட்டர் அப்படின்னு இருக்குது. இந்த வாட்டர் தண்ணிங்கிறது ஒன்று தானா? ஒரு தண்ணி அப்படின்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. அப்போ இட் இஸ் வாட்டர். ஈஸியான ஒரு சென்டென்ஸ். இட் இஸ் பசிபிக் ஓசன். இது பசிபிக் சமுத்திரம். ஹி வின்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். இந்த சிங்குலர் பார்த்தோம்ல போன வீடியோவில், சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். இங்கே ஆட் ஆகிருக்கு பாருங்கள், ஹீ வின்ஸ். ஓகே, ஸோ அது கரெக்டு. வேறு என்ன மிஸ்டேக் இருக்குது? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. பசிபிக் ஓசன், இந்த ஓஷன் சமுத்திரங்களுடைய பெயர்களுக்கு முன்னாடி, பெரிய பெரிய மலைத்தொடர்களின் பெயர்களுக்கு முன்னாடி த வரணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இந்த மாதிரி ரோமன் லெட்டர் சொல்கிறப்போ முன்னாடி த யூஸ் பண்ணணும். தி எவரெஸ்ட் இஸ் ஹையஸ்ட் பீக் இன் தி வேர்ல்டு. எவரெஸ்ட் சிகரம் உலகத்திலே உயரமானது. இந்த வாக்கியத்தில் என்ன மிஸ்டேக் இருக்குது? அதே மாதிரி அடுத்த வாக்கியம் பாருங்கள். ஐ ஹாவ் 3 ATM கார்ட்ஸ். என்ன மிஸ்டேக் இருக்குது? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. த ஹையஸ்ட் அதான் மிஸ்டேக். அதாவது சூப்பர்லேட்டிவில் ஒரு அட்ஜெக்டிவ் சொல்கிறப்ப அதாவது இஎஸ்டியில் முடியணும். ஹையஸ்ட்டு, கிளவரஸ்ட்டு, ஃபாஸ்டஸ்ட்டு, சீப்பஸ்ட்டு, ஸ்ட்ராங்கஸ்ட் இந்த மாதிரி வர்றப்ப முன்னாடி த யூஸ் பண்ணணும். இது ஒரு ரூல். அதே மாதிரி ஏடிஎம் கண்டிப்பாக கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கணும். ஏன்னா அது அக்ரோனிம், இனிஷியலிசம். ஒரு 3 வார்த்தைகள், ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின், அதனுடைய சுருக்கம் தான் ஏடிஎம். எல்லா வார்த்தைகளுடைய ஃபஸ்ட் லெட்டரை தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எஸ்பிஐ எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கணும். எல்லாமே சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான், காமன் எரர்ஸ். இதை ஒன் டைம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த தடவை கமிட் பண்ண மாட்டோம். இப்போ இங்கே இருக்கிற வாக்கியங்கள் பாருங்கள். ஸ்டூடெண்ட் இஸ் கம்மிங் டு MBA கிளாஸ். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கோயிங். என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது? கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான மிஸ்டேக் தான். கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ், கிராமர் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.